கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்த நோக்கமாக இருக்குமானால் அந்த நோக்கத்தின்படி கர்த்தர் உன்னை நடத்த ஆரம்பிப்பார். பாடுகள் உண்டு, யார் சொன்ன பாடுகள் இல்லைன்னு? கஷ்டம் உண்டு, நிந்தைகள் உண்டு. வேதத்தில் எல்லாம் வாசிங்க, என்னை காட்டி என்னை நீ பின்படுத்தினால உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்று சொன்னாங்க. நிச்சயமாக இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நீ போய் வைராக்கியமாக அறிக்கை செய்கிற எல்லா இடத்திலையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? மெனுக்கா இருந்துட்டாங்க. இது வரைக்கும் யாரும் அவங்கள கண்டிக்கல, இது வரைக்கும் யாரும் அவங்களுக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிந்து சொல்ல செஞ்சானா நல்லதுங்க 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 நல்லதுங்கன்னு சொல்லி 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 அப்படியே உட்கார வச்சதுனால இன்னைக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீ மனம் திரும்பு என்று சொன்னா அவங்களோட கேள்வி என்ன திரும்ப வரும்? நான் திருந்தி தானே இருக்கிறேன். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீங்கள் மனம் திரும்புவது அர்த்தம் என்ன தெரியுமா? என் இருதயத்தை முழுமையா என் தேவனுக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். பேதுரு பிரசங்கம் பண்ணினார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு என்னையா பிரசங்கம் பண்ணினாரு? என்னையா பேசினாரு? மனம் திரும்புதலை கொடுத்து பேசினார். அங்க இருக்கிற ஜனங்கள் இந்த பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு தன் மார்பை அடித்து கொண்டு, ஐயோ இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதற ஆரம்பித்தார்கள். A true repentance through the word that they hear. Hallelujah. அப்படியேப்பட்ட சுவிசேஷத்தை தான் கொண்டு போய் சேர்க்க சொல்றார். You want to have fun, continue with your fun, no problem, but the kingdom is near, it's very near. பரலோக ராஜ்யம் எங்க இருக்குதா? சமீபமாக இருக்குது பிரியமானவர்களே. இந்த ராஜ்யத்தோட சுவிசேஷம் ஒருத்தனை விடுதலையாக்க வல்லமை உண்டு, தெரியுமா? அதை நீங்க பேசும்போது அந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். இதை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல ஜனங்கள் சுகம் பெற்றுக்கொள்கிற ஆரம்பிக்கிறாங்க. People receive the healings. Hallelujah. People receive deliverance. That's the power of the gospel of the kingdom.